ஹாய் நண்பர்களே! எல்லாரும் செம்மையா இருக்கீங்கன்னு நம்புறேன். எப்போதாவது இப்படி தோணியிருக்கா? எல்லாரும் லைஃப்ல எங்கேயோ போயிட்டே இருக்காங்க. நாம மட்டும் இன்னும் இங்கேயே நிக்கிறோமே! அப்படின்னு. இல்லன்னா எனக்குள்ள திறமை இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு என்ன தடுக்குது. அப்படின்னு ஒரு ஃபீலிங். அப்படி தோணியிருந்தா கவலைப்படாதீங்க. முதல்ல உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நான் கரெக்ட்டான இடத்துல தான் இருக்கேன். ஏன்னா நம்ம வாழ்க்கை ஒரு வீடியோ கேம் மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல். நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னா நமக்கான சில பவர் அப்ஸ் நாம கலெக்ட் பண்ணணும். இன்னைக்கு அந்த பவர் அப்ஸை எப்படி வாங்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரெடியா? உங்கள் மைண்ட் வாய்ஸை மாற்றுங்க. நம்ம மண்டைக்குள்ள ஒரு ரேடியோ 24 மணி நேரமும் ஓடிட்டே இருக்கும். அது சில சமயம் நல்ல பாட்டு போடும். ஆனால் பல சமயம் நீ செஞ்சா சரி வராது, இது உனக்கு தேவையா, அவங்க ஒன்றை விட பெட்டர்னு சோகமான பாட்டாவே போடும். முதல்ல அந்த ரேடியோ ஸ்டேஷனை மாற்றுங்க. காலையில் எழுந்ததும் கண்ணாடியை பார்த்து இன்னைக்கு நாள் எனக்கு நல்ல நாளாக இருக்கும், என்னால் முடியும்னு உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கோங்க. ஆரம்பத்தில் இது காமெடியாக இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து செய்ய செய்ய உங்கள் மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் பாசிட்டிவ் திங்கிங். அப்புறம் குட்டி வெற்றி. குட்டி குட்டி வெற்றி எப்படி? தன்னம்பிக்கைங்கிறது ஒரே நாளில் வர்ற விஷயம் இல்லை. அது ஒரு தசை மாதிரி. சின்ன சின்ன பயிற்சிகள் கொடுத்து தான் அதை வளர்க்கணும். நான் பெரிய ஆளாக வருவேன்னு நினைக்கிறத விட நிறுத்தாமல் இன்னைக்கு ஒரு குட்டி இலக்கை வைங்க. உதாரணத்துக்கு காலையில் எழுந்ததும் என் பெட்டை நானே சரி பண்ணுவேன், இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் படிப்பேன்னு ஒரு சின்ன சின்ன இலக்கு. அதை செஞ்சு முடிக்கும் போது உங்கள் மூளைக்குள்ள ஒரு சிக்னல் போகும், ஹே நான் சொன்னதை செய்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி வெற்றிகள் சேர சேர உங்கள் தன்னம்பிக்கை தானாக வளரும். உங்கள் மேப்பை ரெடி பண்ணுங்க. எஸ், ஒரு இடத்துக்கு போகணும்னா நாம் ரூட் மேப் வேணும் இல்லையா? அதை மாதிரி வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு போகணும்னாலும் ஒரு மேப் வேணும். இதுதான் கோல் செட்டிங். ஒரு நோட்டை எடுங்க. ஒரு வருஷத்தில் நீங்கள் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறேங்கிறத எழுதுங்க. அப்புறம் அதை அடைய அடுத்த 6 மாதத்தில் என்ன செய்யணும்னு எழுதுங்க. அப்புறம் இந்த மாதம் என்ன செய்யணும், இந்த வாரம் என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன செய்யணும், இதை சின்ன சின்னதாக உடைங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு தெளிவான வழி இருக்கும். இனிமே குழப்பமே வராது. ஸோ நேரத்தை ஹேக் பண்ணுங்கள். நேரமே இல்லைங்கிறது நாம் அதிகமாக சொல்கிற ஒரு பொய். எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். அதை யார் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும்னு முதல் நாளே இரவு ஒரு லிஸ்ட் போடுங்க. அதில் ரொம்ப முக்கியமான 3 வேலையை முதல்ல முடிச்சிடுங்க. தேவையில்லாமல் சோசியல் மீடியாவில் நேரத்தை செலவு பண்ணுறத குறைங்க. ஒரு வேலையை ஆரம்பிக்க சோம்பேறித்தனமாக இருந்தால் சரி, ஒரு 10 நிமிஷம் மட்டும் பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பிங்க. நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த வேலையை ஈஸியாக முடிச்சிடுவீங்க. நண்பா, ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையோட ஹீரோ நீங்கள் தான். உங்கள் கதையை நீங்கள் தான் எழுதணும். யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்கன்னு அவங்களோட உங்களை ஒப்பிடாதீங்க. உங்கள் கேம் வேறு, அவங்க கேம் வேறு. நீங்கள் உங்கள் நேற்றைய தினத்தை விட இன்னைக்கு ஒரு படி மேலே இருந்தால் போதும். அதுதான் உண்மையான வெற்றி. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நீங்கள் எடுக்க போகிற முதல் சின்ன ஸ்டெப் என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்தே வளருவோம். நீங்கள் ஜெயிப்பீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.